இந்த ஆட்சி குதிரை வேகத்தில் செல்லக்கூடிய ஆட்சி அல்ல. இது குதிரை வேகத்திலே குதிரை பேரத்தை நடத்தக்கூடிய ஆட்சியாக பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இவர்கள் இன்றைக்கு கட்சி மாறி இருக்கிறார்கள். கட்சி மாறி பச்சோந்தித்தனத்தை காண்பித்திருக்கிறார்கள். தாவேகா என்ற ஆட்சி தூய ஆட்சி இல்ல, இது ஒரு தீய ஆட்சி என்பதை இந்த அபியூஸ் ஆஃப் பவர் மூலமாக செய்து நிரூபித்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லலாம். அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷனை எதிர்க்கலாம். டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது இதை இவர்கள் செய்தது தவறு. பிஜேபியின் செல்ல குழந்தையாக, RSSின் கை குழந்தையாக இந்த தாவேகாவினுடைய ஆட்சி அவல அரசியலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் நேற்று ராஜினாமா கொடுத்துட்டு உடனடியா தேவைக்கல சேர்ந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் இசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணிட்டு தேவைக்கல ஜாயின் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான விஷயத்துல தேவைக்கு அரசு ஈடுபடுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது என்று நான் அன்றைக்கு அமமுக எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈடுபட்ட பொழுதே நான் சொன்னேன். அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குதிரை வேகத்தில் இந்த குதிரை பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி குதிரை வேகத்தில் செல்லக்கூடிய ஆட்சி அல்ல. இது குதிரை வேகத்திலே குதிரை பேரத்தை நடத்தக்கூடிய ஆட்சியாக மாறி நின்று ஒரு தமிழகத்திலே இதுவரை பார்க்காத இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களது ஆட்சி. அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இரண்டாக பிளந்து, அந்த இரண்டாக பிளந்த சூழலிலே ஒரு குரூப்பை மட்டும் தனியாக சென்று நம்பிக்கை வாக்குகளுக்கு முன்பாக சந்தித்து குதிரை பேரத்தை ஊக்குவித்தவர் இந்த தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். ஸோ முதலிலே குதிரை பேரத்தை ஓப்பனாக ஊக்குவித்து விட்டு அவர்களுக்கு 6 அமைச்சர் பதவி தருகிறேன் என்ற ஆசை வார்த்தை காட்டி அவர்களை தங்கள் வலையிலே விழ வைத்து, பணத்தாசை காட்டி, பதவி ஆசை காட்டி அவர்களை விழ வைத்து அதிமுகவை இரண்டாக பிளந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில இரண்டு கட்சிகளாக காணப்படக்கூடிய ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியவரும் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தான். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த பிரிந்து சென்ற எம்எல்ஏக்களில் இருந்து சில பேர் இன்றைக்கு 3ஆக இருந்தது நேற்று. இன்றைக்கு இசக்கி சுப்பையா அவர்கள் சேர்த்து 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு தலைமைச் செயலகத்தை தாவேகாவினுடைய கட்சி அலுவலகமாக மாற்றி தலைமைச் செயலகத்திலேயே தாவேகா உறுப்பினர் அடையாள அட்டையை கொடுத்து கட்சி தாவலுக்கு ஊக்குவித்திருக்கிறார்கள், குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார் திரு புஷி ஆனந்த் அவர்களும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும். எனவே குதிரை பேரத்தை ஊக்குவித்த திரு விஜய் அவர்களும், நேற்று குதிரை பேரத்திற்கு அடித்தளமிட்ட திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திரு புஷி ஆனந்த் அவர்களும் தமிழக தலைமைச் செயலகத்தை ஒரு கட்சி அலுவலகமாக அவர்கள் மாற்றி இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு காட்சிகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது தொடரும் என்றுதான் கருதுகிறேன். இது தொடர்ச்சியான இந்த அவல நிலை தமிழ்நாடு மக்கள் பார்க்காத ஒரு அவல நிலை. இந்த அவல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்களது ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள ராஜினாமாவை ஏற்க கூடாது அப்படின்ட்டு, அவங்க ஏற்கனவே பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ராஜினாமா அக்செப்ட் பண்ணதுங்கிறது சபாநாயகர் அவரோட அதிகாரத்தின் கீழ் தான் செயல்பட்டிருக்காரா, இல்ல இதுல அதிகார மீறல் எதுவும் இருக்குதா? அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு யூஸ் ஆஃப் பவர் இருக்கு, இன்னொன்னு அபியூஸ் ஆஃப் பவர் இருக்கு. சபாநாயகர் திரு JCD பிரபாகரன் அபியூஸ் ஆஃப் பவர்ல ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே கான்ஃபிளிக்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே 2 குழுக்களாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆபரேட்டிங் விப் இல்லாமையே ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை நடத்தி அபியூஸ் ஆஃப் பவர் பண்ணியிருக்கிறார் இந்த சபாநாயகர். இதை தாண்டி இப்பொழுது
டிஸ்குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது, அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங் பரிசீலனையில் இருக்கும் பொழுது, அதில் சம்பந்தப்பட்ட 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கொடுத்தால் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வது என்பது யூஸ் ஆஃப் பவர் இல்ல, அது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஆர் அபியூஸ் ஆஃப் பவர் என்று அர்த்தம். அந்த அபியூஸ் ஆஃப் பவரை செய்திருப்பவர் திரு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் செய்திருக்கிறார். தாவேகா என்ற ஆட்சி தூய ஆட்சி இல்ல, இது ஒரு தீய ஆட்சி என்பதை அவர்கள் இந்த அபியூஸ் ஆஃப் பவர் மூலமாக செய்து நிரூபித்திருக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு நாம் கருத இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இதை எதிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லலாம், அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷனை எதிர்க்கலாம், டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது இதை இவர்கள் செய்தது தவறு என்பதை வாதாடலாம். எனவே இந்த கேஸ் முடியும் வரை இவர்களால் மீண்டும் எலெக்ஷன்ல நிற்க முடியாத சூழல் ஏற்படும், எலெக்ஷன் நடக்காத ஒரு சூழல் ஏற்படும். இது நடக்க போகிறது என்பது உறுதி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல் அதிமுக உடைவதற்குத்தான் வழிவகுக்கும் என்பதை 2 பக்கத்தினரும் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு வேலுமணி தலைமையிலான டீமும் உணரணும். அவர்களுள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். அவர்கள் சில கிவ் அண்ட் டேக் பாலிசிஸோட அவர்கள் மீண்டும் மிச்சம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையாவது காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி ஒரே அதிமுக அணியாக அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் திராவிட கட்சிகள் அழியக்கூடாது என்று விரும்பக்கூடிய நபர்களது விருப்பம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவரது கட்சி உடைந்து விடக்கூடாது என்பது என்னை போன்ற எம்ஜிஆர் நலம் விரும்பிகள் எண்ணம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டும் ஏற்படுத்தி விடாமல் வேலுமணி தரப்பும் சரி, திரு எடப்பாடி தரப்பும் சரி, இவர்கள் உட்கார்ந்து இன்றைக்குள்ளாக ஒரு முடிவெடுத்து அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டு மீண்டும் பிளவுகளை, மீண்டும் எம்எல்ஏக்களை தாவேகாவிடம் இழப்பதற்கு அதிமுக வழிவகுக்க கூடாது என்பது எனது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அவர்கள் அதை கேட்பார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒற்றுமையோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். என்று சொன்னால் திராவிட கட்சிகள் அழிய வேண்டும் என்பது பிஜேபியினுடைய விருப்பம். அப்ப அந்த ஒரே கல்லில் எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மூலமாக இன்றைக்கு இந்த ஆட்சி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட ஆட்சியின் மூலமாக திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டு இன்றைக்கு தாவேகா என்ற கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாமலேயே ஆட்சிக்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு ஆசை வார்த்தை காட்டி, பணத்தாசை காட்டி திமுக கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து அவர்களுக்கு பதவி ஆசை, அதிகார ஆசை காட்டி அவர்களுக்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்களை இழுத்து தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது நம்மளுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய கரைபடிந்த ஆட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் தொடர அனுமதிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த தூய ஆட்சி என்று சொல்லி வந்தவர்கள் இன்னும் 6 மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அவலங்களை நிகழ்த்தப் போகிறார்கள் என்பது நமக்கு போகத்தான் தெரியும். இப்பொழுது நடப்பது குதிரை பேரம், இப்பொழுது நடப்பது குதிரை பேரத்தினுடைய உச்சம். இப்படிப்பட்ட ஒரு குதிரை பேரத்தை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. பெரும்பாலான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஒரு இடத்தில் கூட வெல்லாத பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 5000 கோடியில 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை தங்கள் ஆட்சியாக மாற்றியது இந்த குதிரை பேரத்தின் மூலமாகத்தான். பல்வேறு மாநிலங்கள்ல இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டு, கர்நாடகா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எடியூரப்பா, குமாரசாமி மந்திரி சபை ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை பின்பற்றி வருகிறது தாவேகா என்று சொன்னால் பிஜேபியின் செல்ல குழந்தையாக, ஆர்எஸ்எஸ்ஸின் கை குழந்தையாக இந்த தாவேகாவினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல அரசியலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. ஆனால் அந்த கால அவகாசத்திற்குள் இவர்கள் தூய ஆட்சி நடத்தவில்லை. இவர்கள் ஒரு தீய சக்தியை ஆன ஒரு கரைபடிந்த ஆட்சியை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நடப்பது நடக்கட்டும், மக்கள் அதற்கான தீர்ப்பை
விரைந்து எழுதுவார்கள். சார், இந்த குதிரை பேர அரசியலால அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னா காங்கிரஸ் கட்சி தான். பாஜக பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள வாங்கி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்ப விஜயோட இந்த நடவடிக்கைய வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் முன்னாடி தானே வாராங்க. அந்த தொகுதி மக்கள் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. இத குதிரை பேரன்னு சொல்லக்கூடாது அப்டின்ட்டு ஒரு வாதத்த வைக்கிறாரு. அவரோட வாதத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஒரு புரோக்கர்கள்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்து விட்டார்கள். அப்ப மாணிக்கம் தாக்கூர் மாதிரி ஒரு துரோகத்தை இழைத்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்வதெல்லாம் நியாயமாக ஆகிவிடாது. என்று சொன்னால் இவருக்கு உண்மையிலேயே அரசியலில் தூய சக்தி, அரசியலில் தூய்மையை விரும்புவராக இருந்தால் மாணிக்கம் தாக்கூர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவகவினுடைய ஆதரவோடு இல்லை என்றால் தனித்து நின்று விருதுநகர் தொகுதியிலே எம்பி தொகுதியிலே ஒரு வெற்றி பெற்று வர சொல்லுங்கள். அதற்கப்புறம் இவர் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே ராகுல் காந்தியுடைய பொம்மையாக, RSSின் கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் இன்றைக்கு காங்கிரசிற்கு கடைசி கையெழுத்தை தமிழகத்திலே போட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களது அரசியல் வாழ்வு இந்த தேர்தலோடு முடிகிறது என்பது யதார்த்தம். எனவே இப்படிப்பட்டவர்கள் எழுப்பக்கூடிய குரலை வெறும் கூக்குரலாக, வெறும் வெட்டி கூச்சலாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் RSSின் கைக்குழந்தையாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே பிஜேபியிலும் RSS இருக்கிறது, காங்கிரசிலும் RSS இருக்கிறது, தவகவிலும் RSS இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் ராகுல் காந்தியை ஒருபோதும் பிரைம் மினிஸ்டராக விடமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ராகுல் காந்தி அந்த தகுதியை இழந்து விட்டார். ஏன் என்று சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாணிக் தாக்கூர் போன்ற நபர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர் ஒரு நாளும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக மாற முடியாது என்பது மட்டும் நிச்சயம். எனவே அதை உணராமல் இவர்கள் வந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் எதையோ பார்த்து ஏதோ குலைத்தது என்று சொல்வார்களே, அதுபோல இவர்களது கூக்குரல்கள் இன்றைக்கு உண்மையான இவர்கள் ஜனநாயகவாதிகள் என்று சொன்னால் தவக நடத்தக்கூடிய குதிரை பேரத்தை இன்றைக்கு ஜோதிமணி கண்டித்திருக்கிறார். அந்த முதுகெலும்பு, ஜோதிமணிக்கு இருக்கக்கூடிய முதுகெலும்பு இந்த மாணிக் தாக்கூருக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் பேசுவதையெல்லாம் ஒரு விவாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை புறந்தள்ளுங்கள். சார், இப்போ குதிரை பேரா நடத்துது அப்படின்னு தவக அரசு மேலையும் விஜய் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து ஒரு கோர்ட்ல எடுத்துட்டு போய் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு? கண்டிப்பா எடுத்துட்டு போய் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுப்பார். எடப்பாடி பழனிசாமி கவர்னரிடம் புகார் சொல்லுவார். அதே நேரத்தில் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் வழக்கு தாக்கல் செய்வார். எனவே இந்த குதிரை பேர அரசியலை இவர்கள் வந்து எடுத்து காட்டுவார்கள். ஏற்கனவே குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற தாண்டி குழந்தைகளை பயன்படுத்தி குழந்தைகளை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முதல்வர் திரு விஜய் மேலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகளை இவர் தூண்டி இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அவர் வெற்றி பெற்ற பின்பு பேசியதும் இருக்கிறது, எலெக்ஷன் நேரத்தில் பேசியதிலும் இருக்கிறது. எனவே அந்த ஒரு வழக்கு வரும், அப்படிப்பட்ட வழக்கு வரும். ஸோ அப்ப குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியவர் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நேற்று 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவுடைய அதிருப்தி பிரிவிலிருந்து விலகி ராஜினாமா செய்துவிட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கார். ஏற்கனவே இவர்களது டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. எனவே இதை எதிர்த்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கு நடைபெறுமானால் அந்த வழக்கு முடியும் வரை இவர்களால் தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை பதவி தருகிறேன் என்று சொல்லி உடைத்து அவர்களை கொண்டு வந்து இழுத்து தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்ட தவக அரசு இன்றைக்கு அதையும் தாண்டி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இவர்களுக்கு யார் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக அண்ட் IML யார் பதவிக்கு முதல் முறையாக ஆதரவை கொடுத்தார்களோ அவர்களை அமைச்சரவைக்குள் சேர்த்து, எக்ஸப்ட் கம்யூனிஸ்டை தவிர்த்து
அமைச்சர்களுக்கு சேர்த்து அவர்களை ஒரு 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 பைண்டிங் சூழலிலே இன்றைக்கு வைத்துக்கொண்டு பிறகு இன்றைக்கு இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து அதையும் அந்த கட்சி எம்எல்ஏக்களையும் இழுக்க வேண்டிய, குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவை வரும் பொழுது இந்த மக்களது வாக்கை பெற்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கை பெற்று, அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட தலைவரது பொதுச் செயலாளரது நம்பிக்கையை உடைத்து, இவர்களுக்கு வாக்களித்த மக்களின் நம்பிக்கையும் உடைத்து, பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இவர்கள் இன்றைக்கு கட்சி மாறி இருக்கிறார்கள், கட்சி மாறி பச்சோந்தித்தனத்தை காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது, இவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் எந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டாலும் இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், மக்களால் இவர்கள் வெறுத்து ஒதுக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். போய் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மக்களிடம் சென்று நன்றி கூட சொல்ல முடியாத இந்த எம்எல்ஏக்கள் தங்களது பதவிக்காக பணத்திற்காக இப்படிப்பட்ட குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை ஏற்படுத்தி இருப்பவர் அச்சாணியாக செயல்படக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும் திரு புஷியானந்த் அவர்களும் தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகமாக மாற்றி இவர்கள் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. எனவே எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஒரு உடன்பாட்டிற்கு இந்த வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்களும் எடப்பாடி தலைமையிலான கட்சியும் வந்து இந்த எக்ஸோடஸை தவிர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்காவிட்டால் கண்டிப்பாக அதிமுக தனது நன்மதிப்பை இழக்கும். அதே நேரத்தில் தனது செல்வாக்கையும் அவர்கள் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து ஒரு சின்ன சின்ன விட்டு கொடுத்தலில் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் அவர்களுக்கு பதவி இல்லை என்பதையெல்லாம் அவர்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 6 மாதத்திற்குள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால், அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் ஒரு வழிகாட்டுதல் குழுவை ஏற்படுத்தி அந்த வழிகாட்டு குழு சொல்லக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையிலே அவர்களுக்கு பதவி வழங்கினால் கண்டிப்பாக இது ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்றுதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எடப்பாடி அவர்களும் திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அதிமுகவினுடைய எக்ஸோடஸை தடுத்து நிறுத்தி இந்த ஒரு அவல நிலையை, குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்களது, அதிமுக தொண்டர்களது விருப்பமாக இருக்கிறது. சார், இப்ப விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் ஆதரவு நிலையா தான் கொடுத்துருக்காங்க. அதை மீறி அவங்களும் ஆட்சிக்கு முழுசா செட்டில் ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயும் இவ்வளவு அவசரமா இப்போ அந்த குதிரை பேரம் பண்ணி மற்ற எம்எல்ஏக்களை இழுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏன் வருது? அது விஜய் சும்மா இருந்தாலும் அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு மினிஸ்டர், அதாவது ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஆக செயல்படக்கூடிய ஒரு திரு ஆதவ அர்ஜுனா என்ற மந்திரி, அவரது செயல்பாடுகள் அவர்தான் இன்றைக்கு அச்சாணியாக இன்றைக்கு திகழ்ந்து இந்த குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் பணபலம் படைத்தவராக இருக்கிறார், அவர்தான் அதிகார பலம் படைத்தவராக இருக்கிறார், அவர்தான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார், அவர்தான் அனைத்து துறைகளையுமே தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். சிஎம் விஜய் அப்பப்போ சும்மா உட்கார்ந்து விட்டு செல்கிறார் என்ற பிம்பம் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே அவரது எண்ணங்களின்படி இன்றைக்கு தமிழக அரசியல் சீரழிந்து சிக்கி சின்னாவண்ணமாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை ஓட்டு போட்ட மக்கள் வேடிக்கை பார்த்துதான் ஆக வேண்டும். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தேகித்துக் கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள். நான் வந்தால் ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடுவேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். என்ன கடுமையான நடவடிக்கை? சார்ஜ் ஷீட் உடனடியாக ஃபைல் பண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாராம். எந்த கேஸ் இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறதுதான் போலீசாரின் வழக்கம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சார்ஜ் ஷீட் காவல்துறை அதிகாரிகள் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன குற்றவாளிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் சொல்கிறார் என்று சொன்னால் வெறும் வாயில் வடை சுடுவது போல இருக்கிறதே ஒழிய இது செயல்பாட்டில் இவர்களது செயல் திறனை காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. இவர்கள் அரசியல் பழிவாங்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய சட்டம் ஒழுங்கை இவர்கள் பராமரிப்பதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது இவர்களது சமீபகால நடவடிக்கையை பார்த்தாலே தெரிகிறது.